நிலுவையில் உள்ள குற்ற வழக்குகளில் விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய காவல்துறையுடன் ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கும்படி உள்துறை செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விருகம்பாக்கம் காவல் நிலைய வழக்கு தொடர்பாக உள்துறை செயலாளர் வீரஜ்குமார் நீதிபதி வேல்முருகன் முன்னிலையில் நேரில் ஆஜரானார். அப்போது நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கும் குற்ற வழக்குகளில் விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்திய நீதிபதி, அனைத்து மக்களாலும் நீதிமன்றத்திற்கு வர முடியாது என்பதால் பொதுமக்களும் உதவும் வகையில் விரைந்து தீர்வு காண்பது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆர்ப்பாட்டம், போராட்டங்களுக்கு அனுமதி கோரி அளிக்கப்படும் விண்ணப்பங்களை பாரபட்சமின்றி முடிவெடுக்க வேண்டும் என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாமக கொள்கை பரப்பு செயலாளர் சேகர் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த 5 நாட்களுக்கு முன் விண்ணப்பிக்கவில்லை என்று அனுமதி மறுத்த காவல்துறையினர், ஆளுநரை கண்டித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்த ஒரே நாளில் அனுமதி வழங்கியுள்ளதாக கூறியிருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். இதுகுறித்து நடைபெற்ற வழக்கு விசாரணையில் காவல்துறையினர் எந்த பாரபட்சமும் இன்றி தங்கள் கடமையை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தி பாமகவின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்தார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமியை ஆதரித்து நெரிக்கல்மேடு பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சீமான் பேசினார். அப்போது பெரியார் கையில் வெங்காயம், என் தலைவன் கையில் வெடிகுண்டு, வெங்காயத்தை என் மீது வீசு, நான் பதிலுக்கு என் தலைவன் கொடுத்த வெடிகுண்டை வீசுவேன், உங்களை புதைத்த இடத்தில் புல்கூட முளைக்காது என்று கூறியிருந்தார். இது தொடர்பாக திராவிடர் விடுதலை கழகத்தைச் சேர்ந்த ரத்னசாமி என்பவர் கருங்கல்பாளையம் காவல் நிலையத்தில் சீமான் கலவரத்தை தூண்டும் வகையிலும் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையிலும் பேசுவதாக அளித்த புகாரின் பேரில் போலீசார் சீமான் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக அக்கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியன் அறிவித்திருக்கிறார். கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கள்ளக்குறிச்சி தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஜெகதீச பாண்டியன் போட்டியிட்டார். இதற்கிடையில் நாம் தமிழர் கட்சிக்குள் ஜனநாயகம் இல்லை என்றும் தன் மீது அவதூறு பரப்புவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், வரலாறு தந்த மாபெரும் வாய்ப்பை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தவறவிட்டுவிட்டார் என்றும், வலதுசாரி சிந்தனையோடு இந்த மண்ணில் அரசியல் மாற்றத்தை கொண்டு வர முடியாது என்றும் அவர் விமர்சித்திருக்கிறார். சீமானின் நாம் தமிழர் கட்சியை தடை செய்ய கோரிய தேர்தல் ஆணையத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த புகழேந்தி மனு அளித்துள்ளார். அதில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது கடுமையான மற்றும் மோசமான வார்த்தைகளை சீமான் பேசுவதாகவும், திராவிட இயக்கத்தின் தலைவர்களை கொச்சைப்படுத்தி ஏராளமாக பேசுவதாகவும் கூறினார். மேலும் தேர்தல் பரப்புரையின் போது சாதி, மதம், இனம் தொடர்பாக சர்ச்சை கருத்துக்களை பேசி கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும், அமைதியாக தேர்தல் நடத்த முயலும் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிராக சீமானின் செயல்கள் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக நாம் தமிழர் கட்சியின் அங்கீகாரத்தை திரும்ப பெற்று சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் மனுவில் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் ஆற்றியுள்ள உரை நம்பிக்கை ஏதுமளிக்காத, மிகுந்த ஏமாற்றம் அளிக்கும் பகட்டு உரை என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ள பெரும்பாலான தகவல்கள் பாஜக அரசு மீண்டும் பொறுப்பேற்ற போது கடந்த ஜூன் மாதம் 2024ஆம் ஆண்டில் ஆற்றிய உரையில் இடம்பெற்ற பழைய தகவல்களாகவே உள்ளன என்றும், எனவே இதிலிருந்து பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பில்லை என்று தெரிய வருவதாகவும் கூறியுள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் திட்டத்திற்கான எந்தவொரு அறிகுறியும் குடியரசுத் தலைவர் உரையில் இல்லை என்றும் அவர் விமர்சனம் செய்துள்ளார்.
தென்காசி மாவட்டம் சாம்பவர் வடகரை பேரூராட்சியில் தமிழக ஆளுநர் பெயரில் இருந்த நிலத்தை பாஜக பிரமுகர் போலி பத்திரம் பதிவு செய்து ஆக்கிரமித்துள்ளதாக புகார் எழுந்திருக்கிறது. பேரூராட்சி 1வது வார்டைச் சேர்ந்த நிர்மலா தனக்கு சொந்தமான 1.5 சென்ட் நிலத்தை பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக கடந்த 2017ஆம் ஆண்டு தமிழக ஆளுநர் பெயரில் தானமாக வழங்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலத்தை பாஜக பிரமுகரான ராமராஜ் என்கிற பன்னிராஜன் இடைக்கால் பத்திர பதிவு அலுவலகத்தில் போலி பத்திரம் பதிவு செய்து ஆக்கிரமித்துள்ளதாகவும் நிலத்தை மீட்கும்படியும் பொதுமக்கள் கோரிக்கை எழுப்புகின்றனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தாலுகா சாம்பவடை கிராமம் பொய்கை மெயின் ரோட்டில் 1வது வார்டில் அமைந்துள்ள நிலத்தில் பாதைக்காக கவர்னர் எழுதி கூட சுமார் 10-20 குடும்பங்கள் வாசிக்கின்றது. இது பாதையை தற்போது 2017இல் கவர்னருக்கு எழுதி கொடுத்த இடத்தை, பஞ்சாயத்துக்கும் எழுதி கொடுத்த இடத்தை பாஜக பிரமுகர் ராமராஜ் என்பவர் ஆக்கிரமித்து வைத்து போலியாக பத்திரம் பதிவு செஞ்சு இந்த பத்திரத்தை போட்டு பாதை அடைத்து இருக்கிறார். இதற்கு பொதுமக்கள் பயன்பாட்டுக்குள்ளதை தடை செய்கிறார். இதற்கு அரசு அதிகாரி சப்ரீசரும் சேர்ந்து உடந்தையாக இருந்து பத்திரப்பதிவு செய்துள்ளார். இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். என் இனிய பொன்னிலாவே பாடலுக்கான காப்புரிமையை இளையராஜா பிறருக்கு வழங்க முடியாது என டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா ரீமிக்ஸ் செய்து இசையமைத்த என் இனிய பொன்னிலாவே பாடல் அகத்தியா படத்தின் டீசரில் இடம்பெற்றிருந்தது. இதனை எதிர்த்து அங்கீகாரம் இல்லாமல் பாடல் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக கூறி சரிகம நிறுவனம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. இவ்வழக்கு விசாரணையின் போது பாடலை பயன்படுத்த இளையராஜாவிடம் அனுமதி பெற்றதாக தயாரிப்பு நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் என் இனிய பொன்னிலாவை பாடலுக்கான காப்புரிமையை சரிகம நிறுவனம் வைத்திருப்பதால் அதை இளையராஜா பிறருக்கு வழங்க முடியாது என டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் யுவன் சங்கர் ராஜாவின் மறு உருவாக்கம் செய்யப்பட்ட பாடலை வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் வெளியிடுவதையும் நீதிமன்றம் தடை செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் முன்னாள் வட்டாட்சியர் தற்போதைய பழனிசார் ஆட்சியரின் உதவியாளருமான முத்துசாமியின் வீட்டில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்பு துறையினரின் சோதனையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. முத்துசாமி மற்றும் அவரது மனைவி சத்யா ஆகியோர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளதாக திண்டுக்கல் மாவட்ட ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு அலுவலகத்தில் வழக்கு பதியப்பட்ட நிலையில் லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி தலைமையில் 10க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். சோதனை முடிவடைந்த நிலையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முத்துசாமி மீது ஏற்கனவே சொத்து குவிப்பு வழக்கு பதியப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள சிக்கந்தர் தர்காவில் கந்தூரி விழா நடத்த தடை விதிக்க கோரிய வழக்கை நிலுவையில் உள்ள வழக்கோடு சேர்த்து பட்டியலிட உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்தது. மதுரையைச் சேர்ந்த பரமசிவம் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனுவில் திருப்பரங்குன்றம் மலையின் உச்சியில் அமைந்திருக்கும் சிக்கந்தர் தர்காவில் கோழி ஆடு பலியிட்டு கந்தூரி விழா நடத்தப்படுகிறது. இது இந்து சைவ ஆகம விதிகளுக்கு எதிராக இருப்பதாகவும் எனவே அங்கு கால்நடைகளை பலியிட தடை விதித்தும் திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலை என்று அழைப்பதற்கு இடைக்கால தடை விதித்தும் உத்தரவிட வேண்டும் என்று கூறியிருந்தார். இந்த வழக்கின் விசாரணையின் போது அரசு தரப்பில் இது தொடர்பான வழக்குகள் முதல் அமர்வில் நிலுவையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதி இந்த வழக்கையும் முதல் அமர்வில் நிலுவையில் இருக்கும் வழக்கோடு சேர்த்து பட்டியலிட உத்தரவிட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் காங்கிரஸ் கட்சியின் கிராம கமிட்டி தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் கைகலப்பு ஏற்பட்டது. அவிநாசி மேற்கரத வீதியில் உள்ள திருமண மண்டபத்தில் காங்கிரஸ் கிராம கமிட்டி தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. காங்கிரஸ் தேசிய செயலாளர் கோபிநாத் பழனியப்பன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முறையாக தகவல் தராததாகவும் சம்பந்தமில்லாதவர்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டதாகவும் நிர்வாகிகள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்து கேள்வி எழுப்பினர். இதனால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் முற்றியது. இதனை ஒரு தொண்டர் தனது செல்போனில் வீடியோ எடுத்ததை கொண்ட கோபிநாத் பழனியப்பன் செல்போனை தட்டிவிட்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியினர் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் தற்போது பெரும் வைரலாகி வருகிறது.
தமிழகத்தில் வருகிற ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதிக்கு முன் அனைத்து அரசியல் கட்சி கொடி கம்பங்களும் அகற்றப்பட்டுள்ளதா என்பதை தலைமைச் செயலாளர் நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்த வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதிமுக சார்பில் புதிய கொடிக்கம்பம் அனுமதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுக்கள் நீதிபதி இளந்திரையன் முன் பட்டியலிடப்பட்டது. அப்போது கட்சி கொடி கம்பங்களை 12 வார காலங்களில் அவர்களாக அகற்ற வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்ததில் தேதி குறிப்பிடாமல் இருந்தது. இதைத் தொடர்ந்து வருகிற ஏப்ரல் 28ஆம் தேதிக்கு முன் அனைத்து அரசியல் கட்சி கொடி கம்பங்களும் அகற்றப்பட்டுள்ளதா என்பதை தமிழக தலைமைச் செயலாளர் நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்த வேண்டும் என்று நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 17 தமிழக மீனவர்களின் நீதிமன்ற காவல் மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி தலைமன்னார் பகுதியில் எல்லை தாண்டி வந்து இழுவை மடி வலைகளை பயன்படுத்தி மீன் பிடித்ததாக 17 தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டு இலங்கை கடற்படையினர் 2 விசை படகுகளையும் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் விசாரணைக்கு பின்னர் மன்னார் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர்கள் ஜனவரி 17ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டனர். இன்று 3வது முறையாக அவர்களின் நீதிமன்ற காவல் பிப்ரவரி 7ஆம் தேதி வரை நீட்டித்து தற்போது உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை ஓஎம்ஆரில் சாலையை கடந்தவர்கள் மீது தனியார் கல்லூரி பேருந்து மோதிய விபத்தில் 2 பெண்கள் உயிரிழந்தனர். திருப்போரூர் பகுதியைச் சேர்ந்த தனியார் கல்லூரி பேருந்து சோழிங்கநல்லூரை அடுத்த காரப்பாக்கம் பகுதியில் வேகமாக சென்றது. அப்போது சாலையை கடக்க முயன்ற காரப்பாக்கம் காந்தி நகரைச் சேர்ந்த ராதா, சத்யா, பார்வதி மற்றும் சுபாத் பெங்காரா ஆகிய 4 பேர் மீது பேருந்து பயங்கரமாய் மோதியது. இதில் கீழே விழுந்தவர்களில் ராதா மீது பேருந்து சக்கரம் ஏறி இறங்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். காயமடைந்த மூவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பார்வதியும் தற்போது உயிரிழந்திருக்கிறார். விபத்து தொடர்பாக பள்ளிக்கரணை போக்குவரத்து காவலர்கள் பேருந்து ஓட்டுநரை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் அதிகப்படுத்தியுள்ளது. சென்னையில் ஈசிஆரில் பெண்களின் காரை மறித்து அச்சுறுத்திய சம்பவத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக பள்ளிக்கரணை மாவட்ட காவல் துணை ஆணையர் கார்த்திகேயன் தெரிவித்திருக்கிறார். கானாத்தூர் காவல் நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈசிஆர் சம்பவத்தில் கல்லூரி மாணவர்கள் 6 பேர் உள்பட 7 பேருக்கு தொடர்பு இருப்பதாகவும் அதில் சந்தோஷ், தமிழ்குமரன், அஸ்வின், விஸ்வேஸ்வர் ஆகிய 4 பேர் மட்டும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் சந்துரு உள்பட 3 தேடி வருவதாகவும் தெரிவித்தார். பாலியல் மோட்டிவ் இல்லை என்று விசாரணையில் தெரிய வந்திருப்பதாகவும் இளைஞர்கள் பயன்படுத்திய 2 கார்களை பறிமுதல் செய்துள்ளதாகவும் கூறிய அவர், காரில் வந்த இளைஞர்களுக்கும் திமுகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெரிவித்தார். கட்சிக்கோ இதுக்கும் எதுவும் சம்பந்தம் இல்லை. இதில் இந்த சம்பவத்தில் வந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு வண்டியில் ஒரு கட்சி கொடி இருந்ததாக பார்த்துருப்பீங்க, அது காமிச்சிங்க. அது இந்த ஓட்டுநர் அது வந்து அதை பயன்படுத்தியிருக்காரு. அது தன்னுடைய ஒரு பார்க்கிங் லாட்டை யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த டோல்கேட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அது பயன்படுத்தின மாதிரி தெரியுது. அவர் எந்த ஒரு கட்சியோடையும் தொடர்பு இருக்கிற மாதிரி எந்த விதமான புலன் விசாரணையும் தெரிய வரல. சந்துரு மீது மட்டும் சென்னையில் 2 காவல் நிலையங்களில் வழக்குகள் இருப்பதாக தெரிவித்த காவல் துணை ஆணையர், ஈசிஆர் பகுதியில் 3 ரோந்து வாகனங்கள் இருப்பதாகவும் 100% மக்கள் ஈசிஆர் பகுதிக்கு அச்சமின்றி வரலாம் என்றும் தெரிவித்தார். மடங்களை நிர்வகிக்க தக்காரை நியமித்த அரசு உத்தரவை ரத்து செய்ய கோரி நித்யானந்தா தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. நாகை மற்றும் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் இருக்கும் 4 மடங்களின் மடாதிபதியாக நித்யானந்தாவை நியமித்து மடாதிபதி ஆத்மானந்தா அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். தொடர்ந்து ஆத்மானந்தா மறைந்ததை அடுத்து பக்தர் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் 4 மடங்களையும் நிர்வகிக்க தக்காரை நியமித்து அறநிலையத்துறை உத்தரவு பிறப்பித்தது.
இந்த உத்தரவை எதிர்த்து நித்யானந்தா சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த தனி நீதிபதி மடங்களை நிர்வகிக்க தக்காரை நியமித்து அரசு பிறப்பித்த உத்தரவில் தலையிட முடியாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இதனை எதிர்த்து நித்யானந்தா சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இது குறித்து நடைபெற்ற விசாரணையில் நித்யானந்தா, பிரேமானந்தா, ஆத்மானந்தா போன்றவர்கள் என்றாலே பிரச்சனையாக இருப்பதாகவும், தற்போது நித்யானந்தா இந்தியாவிலேயே இல்லை, ஈக்வடாரில் இருப்பதாக அறநிலையத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்தார். இதனையடுத்து நித்யானந்தா மீதுள்ள வழக்கு நிலுவையில் இருப்பதால் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் தலையிட முடியாது என்று கூறி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். கோவையில் வீட்டு வேலை செய்து வந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக திமுக நிர்வாகி மீது மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர் புகார் அளித்துள்ளார். வீரகேரளம் பகுதியைச் சேர்ந்த 40வது வார்டு திமுக செயலாளர் கதிரேசன் வீட்டில் வடவள்ளி மகாராணி அவென்யூவைச் சேர்ந்த சுதா என்பவர் கடந்த 6 வருடங்களாக பணிப்பெண்ணாக வேலை செய்து வருகிறார். இந்த சூழலில் கடந்த 2.5 ஆண்டுகளாக கதிரேசன் சுதாவுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும், இது குறித்து யாரிடமாவது சொன்னால் குடும்பத்தையே கொலை செய்து விடுவதாக மிரட்டியதாகவும் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் சுதார் புகார் அளித்தார். கதிரேசன் குறித்து ஏற்கனவே வடவள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும், கதிரேசன் மிரட்டியது, ஆபாசமாக நடந்து கொண்டது குறித்த ஆடியோ வீடியோக்களை வடவள்ளி காவல் ஆய்வாளர் அழித்து விட்டதாகவும் புகாரில் சுதா குறிப்பிட்டிருக்கிறார். வடவள்ளியில் திமுக 40வது வட்ட செயலாளர் கதிரேசன் வீட்டில் 6 வருஷமாக வீட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அங்கே சில சமயங்கள்லாம் எனக்கு அவர்னால பாலியல் ரீதியாக தொந்தரவு தந்துட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு மட்டும் இல்லாமல் அவருக்கு தெரிஞ்ச அரசியல் நண்பர்கள் கூடயும் சேர்ந்து போக சொல்லிட்டு இருக்காரு. நான் இதை பற்றி 2ஆம் தேதி போய் நான் வடவள்ளி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. மறுபடியும் 12ஆம் தேதி செப்டம்பர் 12/9/2024 தேதி கமிஷனர் ஆஃபீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். மறுபடியும் அது ஆர்எஸ்புரம் போச்சு. ஆர்எஸ்புரத்தையும் கரெக்டான விசாரணை எனக்கு சரியாக அமையலை. இப்போ நான் கம்ப்ளைண்ட் ஐஜி கிட்ட 10ஆம் தேதி கொடுத்தேன். ஐஜி கிட்ட கொடுத்து மறுபடியும் அது கமிஷனர் ஆஃபீஸ் வந்துச்சு. கமிஷனர் ஆஃபீஸ் வந்தங்காட்டி அதை ஆர்எஸ்புரம் போய் அங்கேயும் எனக்கு இதாகலை. இப்போ மறுபடியும் கம்ப்ளைண்ட் புது கமிஷனர் வந்ததுக்கப்புறம் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இதை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்தங்காட்டி விஎஸ் ரோடு வெரைட்டி ஹால் ரோடு அனுப்பிச்சி விட்டாங்க. அங்கேயும் போனங்காட்டி இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பண்ணதுக்கு உண்மை எல்லாமே ஒத்துக்கிட்டு எனக்கு பணம் 2 லட்சம் ரூபா கொடுக்குறேன், நீ கேஸை வாபஸ் வாங்கன்னு சொல்கிறாங்க.